தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை சார்பாக புதியதொரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. இந்த பணிக்கு யாரெல்லாம் தகுதி, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் என்பது தான் இன்றைய காணொலி வாயிலாக நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று ஸ்டேட் பேஸ்டு, அதுதான் ஸ்டேட் லெவலில், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக 38 மாவட்டங்களுக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் 7 பேர் விதமாக அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸ்டேட் லெவலில் ஒரு சில கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஸ்டேட் லெவலில் முதல்ல பார்த்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேலைவாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த விருதுநகர் மாவட்டம், மதுரை, சென்னை அப்படிலாம் கிடையாமல் எல்லா மாவட்டத்திற்குமே வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல ஸ்டேட் அந்த ஹெட் லெவலில் என்ன வேக்கன்சி போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன வேக்கன்சி போட்டிருக்காங்க பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டேட் கவ்பார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் will have to team up to 8 persons depending on population geographical area of the state. The team will comprise of gender specialists, 2 numbers specialists for awareness, generation and convergence, financial literacy and economic empowerment of women. சரிங்களா? ஸ்டேட் மிஷன் கோஆர்டினேட்டருக்கு பிஜி இன் சோசியல் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அது சோசியல் ஒர்க், லைஃப் சயின்ஸ், நியூட்ரிஷன், மெடிசன், ஹெல்த் மேனேஜ்மெண்ட், ரூரல் மேனேஜ்மெண்ட், அது 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்புறம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஜியோ கவர்மெண்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி நான் கவர்மெண்ட்டாக இருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 52,000 சேலரி. ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஜியின் சோசியல் ஒர்க்கு ஆர் சோசியல் டிசிப்ளின்ஸு, ஏஜ் லிமிட்டு 35 வயதுக்குள்ளே இருக்கணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா அரசோ இல்லை நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேயோ வேலை பார்த்துக்கணும். 35,000 மாதம் தராங்க. ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் ஸ்பெஷலிஸ்ட்டு, இது கிராஜுவேட் சோசியல் ஒர்க் இருந்திருக்கணும். ஏஜ் 35 வயசுக்குள்ளே அந்த 3 வருஷம் அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 28,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படிக்கணும், பிகாம் காமர்ஸ் படிச்சிருக்கணும். கிராஜுவேட்டு டிப்ளமா இருக்கலாம், 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். நீங்கள் ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ வேலை பார்த்துக்கலாம் 3 வருஷம். அவங்களுக்கு 25,000 சம்பளம் தராங்க, சரிங்களா? அது பிகாம் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குங்க. அதனால் இது ஒரு வேக்கன்சி தான், ஆனால் 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, சரிங்களா? அப்போ 38 வேக்கன்சி தனியாக இருக்குது, அது உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். இதுக்கு சேலரி 25,000 தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஒரு போஸ்ட்டு 35 வயசுக்குள்ளே இருக்கணும், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஆர் டிப்ளமோ ஐடி படிச்சுன்னா போதும். மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 20,000 சம்பளம் தராங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. 10th 12th படிச்சுன்னா போதுமானது. 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி 8 கேட்டகரி. இது அப்படியே காப்பி அது டிஸ்ட்ரிக்ட் லெவலில். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மிஷன் கோஆர்டினேட்டர் அவங்களுக்கு 40,000 சொன்னாங்க. மேலே உள்ள அதே குவாலிஃபிகேஷன் தான். 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கும், அவங்களுக்கு 25,000. அப்படியே சேம் காப்பி தான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்குது. இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாதுங்க, 38 டிஸ்ட்ரிக்கும் இந்த வேக்கன்சி. இப்போ அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் போஸ்ட் இருக்குது. அப்போ 38 அக்கௌண்ட்ஸ் போஸ்ட் இருக்குது. அதே போல் அசிஸ்டண்ட்டு அது 1 டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதுக்குமே 38 மாவட்டங்கள் இருக்குது. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா போதுமானது. மினிமம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதுக்குன்னா டிஓ டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் டாக்குமெண்ட் அண்ட் வெப் பேஸ்டு ரிப்போர்ட்டிங் ஃபார்மட்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங் அட் ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் வித் கவர்மெண்ட் ஆர் நான் கவர்மெண்ட் ஐடி பேஸ்டு ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் ஏஜ் 35 வயசுக்குள்ள இருக்கணும். அதே போல் எம்டிஎஸ்க்கு 38 மாவட்டங்களுக்கும் எம்டிஎஸ் ஒரு போஸ்ட் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 38 × 7 266 வேக்கன்சி இருக்குங்க. எம்டிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு 38 வேக்கன்சி. இதுக்கு சம்பளம் 10,000 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் அவங்க ப்ரொசீஜராக சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? ஆன்லைன் மூலமாக தான் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இன்னும் ரெஃபர் பண்ணிங்க. நம்ம அடுத்த காணொலியில் இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.